ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். போனாங்களா? அதுக்கு வேற ரெட் டிஷர்ட்டுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்குதுன்னு. இன்றைக்கி வேறு ஏதாவது டிஷர்ட் போட்டு வந்திருக்கலாம், சட்டையோட வந்திருக்கீங்க. முக்கியமான இன்னொரு விஷயமும் சொல்லணும். நாம தான், அதாவது குடும்பங்கள் நம்மளை வச்சு செய்யுதுன்னு பார்த்தோன்னா நம்ம தான் குடும்பங்களை வச்சு செய்கிறோம். குடும்பங்களும் நம்மளை வச்சு ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்த்டே விஷயத்துக்காக வந்து சொன்னீங்கல்ல, நிறைய பேர் தயவு செய்து நீங்கள் கேட்டால் கூட பண்ணிடாதீங்கன்ட்டாங்க. அதில் ஒருத்தர் சொன்னதுன்னா, நான் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட விஷ் பண்ண கேட்டால் கூட தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க. குவைத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ஓமன் நாட்டில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு 19 இயர்ஸாக வந்து அங்கேயே தங்கியிருக்காங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாமே எரிஞ்சிருச்சு. ஆமாம், ஓமனில் வந்து எரிஞ்சிருச்சு. இங்கேருந்து வேலைக்கு போயிருக்காங்க, மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க. 19 இயர்ஸாக அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, ரிட்டர்ன் வரணும், எங்களுக்காக வசதிகள் பண்ணி கொடுங்கன்னு. 19 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வரத்துக்கு. ஆமாம், வர முடியல. இங்கே இருக்கிறவங்க யாரும் பெருசாக இது பண்ணலைன்னு. இப்போது இங்கே தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு கேட்டிருக்காங்க, கோரிக்கையை வச்சுருக்காங்க. புசியானந்த் அவர்களோட அசிஸ்டண்ட்டாக மேனேஜர் யாருன்னு தெரியல, பிஏ கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. உடனே ப்ராசஸ் பண்ணி 15 டேஸில் வந்து இது பண்ணி சொல்கிறீங்க இருக்காதுங்க. அதெல்லாம் பழைய ஆட்சியில் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க கிரெடிட் எடுத்துருப்பாங்க, சரின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. பேர் கிரெடிட்ஸ் இவங்க வாங்கியிருப்பாங்க. பழைய ஆட்சியில் தாங்க பண்ணியிருப்பாங்க. இந்த ஆட்சியில் இவருக்கு தானே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க? ஆமாம், இவங்க பிஏ பண்ணி நடந்துச்சுன்ற பாதிக்கப்பட்டவங்களே வந்து நன்றி வந்து முதல்வருக்கு வந்து இல்லையே. நல்லது, எல்லா நல்லதும் அவங்க தானே பண்ண முடியும், மற்றவங்களால எப்படி பண்ண முடியும்? நடக்கிறது வந்து இது திமுக ஆட்சி தானே. எல்லா நல்லதும் அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. எப்படி? சரி, ஓகே, நல்லது நடந்தா சரி. வந்துட்டாங்க. ஒரு விரைவான ஒரு நடவடிக்கையாக இருக்குது. 19 வருஷமா இல்லாதது ஒரு உண்மையாகவே பெரிய விஷயம். 19 வருஷம் ஒருத்தவங்க ஒரு நாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க ஒரு ஆட்சி வந்தது, மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் உடனேயே அவங்க அங்கேருந்து இங்கே வராங்க. அதுவும் இன்னைக்கு வராங்க, சென்னைக்கு ரீச் ஆகுறாங்க அப்படின்ற அந்த விஷயம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கடந்த ஆட்சியில் மஸ்தான் போன்ற சீனியர் அமைச்சர்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க. இருந்தும் அந்த துறையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா அந்த டைமில் அந்த போர்லாம் வந்தப்போ கூட, இஸ்ரேல்லேருந்து போர்லாம் வந்தப்போ கூட நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்து வந்தாங்க. அப்போ கூட இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்திருந்தாங்க. நிறைய இந்தியர்கள், தமிழர்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அப்பயும் உங்களுக்கு கிடைக்கலன்றது ஒரு சங்கடமான ஒரு விஷயம். பாஸ்போர்ட் இல்லைன்னாங்க, அது ரெடி பண்ணி இங்கேருந்து அனுப்பி விட்டு அவங்கள வர வச்சிருக்காங்க. நமக்கும் அனுப்புனாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புனாங்க. அவங்களுக்கான அந்த பாஸ்போர்ட் அனுப்பியிருந்தாங்க. அது மாதிரி இது உண்மைதான், இதில் எதுவும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் அவங்க வந்தவங்களுக்கும், அதை வந்து முன்னெடுத்து செய்த நபர்களுக்கும். சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் கூட இதே மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு தாவேக்கா முக்கிய நிர்வாகிய, அவர் பேர் அப்புன்னு நினைக்கிறேன், அவரை எடுக்கிறதுக்காக போயிருந்ததா. அந்த போகும்போது அங்கே வந்து சில பேர் வந்து அவங்கள்ட்ட உதவிகள் வந்து கேட்டிருந்ததாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருந்தது. அவரும் அவர் கூட போயிருந்த கேமராமேன் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறாங்களே, இதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்களா அப்படின்னு அவங்க டீட்டெயிலாம் வாங்கி வச்சுட்டு வந்துருக்காங்க. வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து புசியானந்த் அவர்கள்ட்ட கொடுத்து, புசியானந்த் அவர்கள் அந்த இதை வந்து செஞ்சுருக்காங்க. ஏதோ படிப்புக்கு ஏதோ உதவியோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க அப்படின்றது சொன்னால் வேலைகள் நடக்குது, இந்த மாதிரி வேலைகள் நடக்குதுன்றது ஒரு ரிப்போர்ட்டர் அவர் வந்து அவர் பார்த்த விஷயத்த எழுதியிருந்தார். நல்ல விஷயம். இந்த மாதிரி ஆமாம், இல்லை வந்திருந்தது ஃபோட்டோஸ் கூட, படிப்பு செலவு இது பண்ணி அவங்களுக்கு அந்த நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணி கொடுத்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறதுன்றதும் ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்து அதை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு காசை கொடுத்து அதை செயல்படுத்த மேலிடத்துல சொல்லி அதை காசு கொடுத்தும் நடக்காம, நம்ம இந்த படத்துல பார்த்துருப்பீங்களா, கார்த்தி படம், அது கமலஹாசன் ரஜினி சகுனி, அந்த படத்துல நாளைக்கு வா அப்படின்னு இழுத்துக்கிட்டே போகும். அப்புறம் அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அதை வாங்கி கொடுத்து என்னென்னமோ பண்ணுவார். கடைசி வரைக்கும் எதுவும் நடக்காது. அவர் கொடுத்த மனுவே வந்து அவரு போறதுக்கு முன்னாடி அந்த மனு வந்து பேப்பர் கடைக்கு வந்துட்டு இருக்கும், பஜ்ஜி மடிச்சு தரத்துக்கு. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை உடனுக்குடன் வந்து செஞ்சு தராங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம், வரவேற்புக்குரிய விஷயம். அதை
அதை நம்ம எடுத்து சொன்னாதான் அது தொடர்ந்து நடக்கும். இது ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். மற்றவர்களுக்கும் வந்து சரிப்பா அப்ப நடக்குது, அப்ப நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அப்ப அவங்களும் வந்து செய்யறதுக்கான வேலைகள் வந்து இருக்கும். இதை தொடர்ந்து இந்த அதிகாரிகளும் அமைச்சர்கள் கூட இருக்கிறவங்களும் இதை வந்து முன்னெடுத்து செய்யணும். எளியவர்களா உங்களுக்கு வந்து நீங்க குருட்டாம்போக்கில் செய்யுங்கன்னு சொல்லலாம். அவங்களை விசாரிச்சு உண்மையான அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உண்மையா நீங்க அதை வந்து செஞ்சீங்கன்னா எப்பவுமே அது வந்து நீடிச்சு நிலைக்கும். அந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவில் மக்களால் பாராட்டப்படும். ஏன்னா மக்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு உதவி போய் கேட்குறாங்க, ஒரு விஷயத்தை போய் கேட்குறாங்கன்னா அவங்களால அது ரீச் பண்ண முடியலன்னா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து பெரிய அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அடுத்தடுத்து அவங்க மேலே நம்பிக்கை வந்து அதிகமாயிட்டே வந்து போகும். அந்த வகையில இப்ப நீங்க சொன்ன விஷயம் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய விமர்சனம் வந்துருச்சு. இவர் வந்து பனையூர்லயே இருப்பாரு, அவரை போய் பார்க்கவே முடியாது, அங்க இருக்கிறவங்களே வந்து விஜய் அவர்களை போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தது தாண்டி இன்னைக்கு எளியவர்கள் யாரா இருந்தாலும் ஈஸியா போய் ஒரு அணுகுமுறையில் அணுகி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பெற அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே நீங்க வந்து இப்போ கேட்குறீங்க. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டுவோம், இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, என்னை வந்து காப்பாத்து, இல்லை எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னா நேரடியாக கடவுள் வந்து வா உனக்கு போய் நான் வந்து இன்ஜினியரிங் சீட் வாங்கி தரேன், வா உனக்கு நான் போய் நீட்டை இது பண்ணி தரேன்லாம் வராது. யார் மூலியமாகவோ அது வந்து நடக்கும். அதுதான் விஷயம். நீங்க வந்து அந்த குறைய போய் சொல்றீங்க, ரைட்டு, ஓகே, நடக்குது நடக்கலன்றது விஷயம் இல்லை. அதனால நான் குறைய சொன்னதெல்லாம் ஆத்துலயும் ரோட்லயும் கடந்துச்சு. ஆமா, நீ இப்ப சரியான இது இல்லாம போயிட்ட, அர்ச்சனை சீட் இல்லாம போயிட்ட, அது வந்து தப்பா போச்சு. இப்ப எந்த அர்ச்சனை சீட்டும் வேணான்ட்டாங்க. நீங்க டைரக்டாவே வந்து நீங்க கடவுள்கிட்ட சொல்லுங்க, கடவுள் செய்யறாரோ இல்லையோ, பட் யார் மூலமாவது கடவுள் உங்களுக்கு செய்வாரு. இதுதாங்க நம்பிக்கை. கடவுள்கிட்ட நம்ம போய் ஒரு சாமி கும்பிடுறோம், ஒரு சர்ச்சுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், மசூதிக்கு போறோம்னா எதுக்கு போறோம்? நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்காக வந்து போறோம். யார்கிட்ட சொன்னாலும் அது நடக்காது. ஆனா கடவுள்கிட்ட சொன்னா நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஓகே சொன்னோம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க முதலமைச்சர்கிட்ட நேரடியா சொல்லலாம். இல்ல நேரடியாக அவர்கிட்ட தான் சொல்லணும். இல்லாம நீங்க அமைச்சர்கள்ட்டையோ எம்எல்ஏ நீங்க சொன்னீங்களோ, லோக்கல்ல இருக்கவங்களோட அந்த கட்சிக்காரங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கூட அது மேல போகும், உங்களுக்கான உதவி கிடைக்கும். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உதவி கிடைக்கும்ன்றது ஒரு நல்ல முன்னெடுப்பு, வரவேற்புக்குரிய ஒரு விஷயமா தான் இதை வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு விஷயம், இந்த டயாலிசிஸ்க்கு சொல்லி அவர் தொடர்ந்து இன்னும் போட்டுகிட்டே தான் இருந்தார். அவர் நம்ம பேசுனது வந்து கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் நம்ம பேசியிருந்தோம் அவரை பற்றி, பட் ஆனால் அவர் தொடர்ந்து இதை பற்றி நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கடந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கோம் நாங்கள் ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நாங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் உங்கள் சார்பில் இருக்கிற அந்த எம்எல்ஏ அவங்க கிட்ட நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கான ஒரு இது கிடைக்கும். நீங்கள் தாராளமாக அவங்கள அனுப்பலாம். அவங்க நம்மக்கிட்ட கேட்டாங்க, எங்களால் சொல்ல தான் முடியும். ஆமாம், அவ்வளோதான். ஒரு ரிக்வெஸ்ட் தான் எடுத்து வைக்க முடியும், அது பண்ணலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அருண் அவர்கள் என்னென்னா, இந்த ஜிஹெச்லலாம் பார்த்திங்கன்னா ஓபி சீட்டு எல்லாமே ஆன்லைனில் வந்து இனிமேட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இனிமேட்டு அங்கே போய் நின்று நம்ம வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லாமல் ஆன்லைன்லேயே நம்ம வந்து அவுட் பேஷண்ட்ஸான இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலான்ற ஒரு இதுவும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு எத்தனை பேரான ஆன்லைனில் பண்ண முடியுன்ற கேள்வி இருக்குல்ல, அங்கேயும் இருக்கணும் ஆன்லைன்லையும் இருக்கணும். அப்படி இருந்தால் பெட்டரா? அதுதான், 2 இருக்கு. இங்கே வர முடியாதவங்க கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்றப்போ ஓகே தான் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லையா, எப்படி இந்த டோக்கன் வாங்கணுன்றது தெரியாதவங்க நிறைய நேராக தான் போவாங்க. படித்தவங்களா இருந்தால் ஓகே, அது வந்து அவங்களால யூஸ் பண்ணிட முடியும். ஒரு ஐஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியாதவங்க ரொம்ப எளிய மக்கள் வந்து அது தெரியாது. ஸோ அப்போ அவங்க போய் நேரடியாக கேட்டு அதுவும் வந்து கிடைக்கணும். அப்படி இருக்கிறது தான் வந்து நல்ல விஷயமா இருக்கும். இப்போ இதுவும் சொல்லிடலாமா, இந்த பஸ்ஸு நம்ம காலையில் பார்த்தோம்ல 850 பஸ்ஸு வந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து விட்டுருக்காங்க. வீக்கெண்டில் வந்து இந்த சனி ஞாயிறு போகிற அந்த வீக்கெண்ட் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. அதுவும் நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. இல்லை, இப்போ ஸ்பெஷலாக வந்து அந்த வீக்கெண்ட் பஸ்ஸஸ் அந்த சனி ஞாயிறுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கூட்ட நெரிசலை வந்து தடுக்கிறதுக்காக வந்து அது ஏன்னா இந்த இங்கிருந்து போறவங்க அதுன்றது சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே ஈவினிங் ஆனா எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஊருக்கு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 2 நாள் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் சண்டே நைட் வந்து கிளம்பவே மனம் இல்லாம அங்கிருந்து கிளம்பி வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் பஸ்ஸஸ்ன்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆமாம், அதுக்கான கடந்த ஆட்சியிலேருந்தே அதெல்லாம் இருக்குது. அந்த ஸ்பெஷல் பஸ்ஸஸ்ன்றது டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இது. ஏன்னா தெரியும், நம்ம இங்கேருந்து போகிறோம்னாலே இங்கேருந்து போனால் அதிகமாக டிக்கெட் வரும். அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்குன்னா அதுக்கு ஒரு ஹையர் ப்ரைவேட்டில். ஆமாம், ப்ரைவேட்டில் வாங்குவாங்க. ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 850 பஸ்ஸஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது நல்ல விஷயம். சொல்லுங்களா? நிதி ஆயோக்
கூட்டம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. காலையிலே பார்த்தோம், நேராக மோடிஜிக்கு வந்து ஆப்போசிட்லேயே சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. பசபாய் நம்மள காலில் தூக்குற. அதுலேயும் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, எல்லாரும் வந்து பார்க்கும்போது சிஎம் மாதிரி இருக்கும்போது நம்ம தலைவர் மட்டும் தான் பிஎம் மாதிரி இருக்காரு. அவன் ஓவர் தான். ஓகே, அங்கே போய் என்ன பேசியிருக்காங்க, இணக்கமா இருப்போம். அதாவது நிதி ஆயோக் கூட்டம் 11வது வருடம் நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடக்குது. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பொதுவாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க கலந்துக்க மாட்டாங்க. கடந்த ஆட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். ஒன்றிய அரசை நாங்கள் புறக்கணிக்கிறேன். ஒன்றிய அரசு எங்களுக்கு அலர்ஜிங்க. அதான் ஒன்றிய அரசுக்கு எங்களுக்கு செட் ஆகாது. இப்போ அப்புறம் 3வது வருஷமா இன்னும் 4வது வருஷமா போனார். அது இப்போ கொஞ்சம் நம்ம வந்து நிதி போகாமலே இருக்கிறதுனால நம்மளோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல, நான் போய் பவரை காட்டிட்டு வரேன் அப்படின்னு போன கதையெல்லாம் நமக்கு வந்து அந்த வரலாறுலாம் இருக்கு. ஆனால் இப்போ புது கவர்னன்ஸ், புது முதலமைச்சர் அவர் வந்து போறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக கலந்துப்பாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 3 நாள் சுற்றுப்பயணமாக அங்கே போயிருந்தாருன்றது தெரியும். நேற்று வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி எல்லாரையுமே வந்து சந்திச்சு அவருடைய அந்த இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறார். சோனியா காந்தி அவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றாரு. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் எல்லாம் எல்லாரையும் மீட் பண்ணாரு. அதுலயும் ஏன் குங்குமம் வச்சுட்டு போனாரு, இவரை பார்க்கும்போது கருப்பொட்டு என்னது அஜராவோ அகர் என்னமோ வச்சுட்டு போனாரு. அங்க போனோன்னா குங்குமம் வச்சுட்டு போயிட்டாரு. யாரு கொடுத்தா அதான் தெரியுது பாத்தீங்களா, RSS பிஜேபியோட அந்த இது தெரியுது பாத்தீங்களா, குங்குமம் வச்சுட்டு போறாரு அப்படின்னா சரி ஓகே நல்லபடியா இருந்துட்டு போட்டு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்திலிருந்து டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில், அதுவும் குடியரசுத் தலைவரோட இன்னொரு இடத்துல நடந்துச்சு, அங்க போயிருக்காரு. எல்லா மாநிலத்துடைய சிஎம்மும் அங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கும்போது அவருடைய ஆல்பாபெட்டிக் எல்லாருமே ஆல்பாபெட்டிக் வரிசையில தான் வந்து பேசுவாங்க. அப்படி பேசும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு மதியத்துக்கு இப்பதான் ஈவன் நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4 மணி அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவர் அங்க பேசும்போது மிக முக்கியமான சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அதுல ஒரு பேசின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து பொதுவாக இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நாடு. ஸோ அதோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமானதுன்றது தெரியும். வெளிப்படையான நிர்வாகம், சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் சமச்சீரான முன்னேற்றம் ஆகிய அடிப்படை கொள்கைகளை முன்னிறுத்திட்டு தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் அரசுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியுள்ளனர். அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டின் நலன்களையும் மக்களின் விருப்பங்களையும் உறுதியாக பாதுகாக்கும் வேளையில் ஒன்றிய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை செயல்படுவதற்கு எங்கள் அரசு தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளது அப்படின்ற முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. பொருளாதார சூழல் நிலையில்லாத தன்மையில தான் வந்து நாடு வந்து இருக்கு. ஆனாலும் தமிழ்நாடு வந்து அதுக்கு எப்பவுமே வந்து வலுவாதான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ 2047க்குள்ள வளர்ச்சியை 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் 2036ஆம் ஆண்டிற்குள் $1.5 trillion பொருளாதாரமாக உயர்வதற்கு தமிழ்நாடு பணியாற்றி வருகிறது. இந்த தொலைநோக்கு பார்வை இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் என்ற 4 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டது. இவற்றில் தமிழ்நாட்டின் முன்னுரிமைகள் ஒவ்வொன்றுடன் நெருக்கமாக இணைந்துள்ளன. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் பயணத்திற்கும் இன்றியமையாத சில முக்கிய முன்னுரிமைகளை இம்மாண்புமிகு ஆட்சி மன்றத்தின் முன் எடுத்துரைக்க விரும்புகிறேன். குறிப்பா இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கத்தை, அதாவது யூத் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மிஷன் செயல்படுத்த விழைகிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப திறன் மையங்களை அமைப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு, ஆழ் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, மேக் கணினி தொழில்நுட்பம், கிளவுட் கம்ப்யூட்டிங், மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் குறைக்கடத்தி செமி கண்டக்டர் தொடர்புடைய துறைகளில் பயிற்சி அளிப்பதற்கும் ஒன்றிய அரசின் ஆதரவை கேட்டுக்கொள்கிறோம். குடிமக்களை மையமாக கொண்ட சேவைகள் மற்றும் திறன் வாய்ந்த ஆட்சி முறையை உருவாக்கும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் தமிழ்நாடு உறுதியுடன் செயல்படுகிறது. இந்நோக்கை வெளிப்படுத்தும் வகையில் உலகத்தரத்திலான தொடக்க நிறுவன வளர்ப்பு மையங்களை அமைப்பதற்கும் ஆழ்தொழில் நுட்ப நிறுவனங்களுக்காக துணிகர முதலீட்டு சூழலை உருவாக்குவதற்கும் பயன்பாட்டு ஆராய்ச்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கும் ஒன்றிய அரசின் ஆதரவை கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் முக்கியமான பேரா. அதுபோல் நம் மாணவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்காக நடத்தப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை நீட் தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது. ஏனெனில் இந்த தேர்வு அறிமுகப்படுத்த பின்னர் கிராமப்புற மாணவர்களும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்த மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மேற்கண்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம், பல் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை இளங்கலை பட்டம் மற்றும் ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ்
உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்ணின் அடிப்படையில் மட்டுமே நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற நீட் எதிர்ப்புன்றதை அங்கே போய் வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு நீட் எதிர்ப்புல உறுதியாக இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. மேலே அதுவும் இல்லாமல் பெண்களின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் என்பது பெண்களை மையப்படுத்தியே அமைந்துள்ளது. அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது வெறும் சமூக நோக்கம் அல்ல, அது ஒரு பொருளாதார அவசியமாகும். பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. மேலும் மகளிர் சுயஉதவி குழுக்கள் மூலம் சமூக வளர்ச்சி மற்றும் அதாவது பெண்கள் வளர்ச்சியை பற்றி வந்து ரொம்ப குறிப்பாக வந்து பேசியிருக்காங்க. ப்ளஸ் நீட் தேர்வு எதிர்ப்பு இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இளைஞர் வழி, இளைஞர் திறன் மேம்படுதல் அப்படின்றதையும் முக்கியமாக வந்து எடுத்துரைச்சிருக்காருன்றத பார்க்கலாம். ஸோ நிதி ஆயோக் கூட்டத்தில் நைட்டு வந்து டின்னரும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து கலந்துக்கிறாரு. வெறுப்பாக பார்த்தா அப்படி தான் இருக்கும். சரி, தமிழ்நாட்டுடைய நலன் கருதி சில விஷயங்களை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். இல்லை நாங்கள் வந்து மோடி அரசை எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் அந்த நோக்கில் தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டம். அது இந்த அரசு இப்போதைக்கு பண்ண வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த 2 வருஷத்துக்கு அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. 2029 தேர்தலை ஒட்டி மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த விஷயத்த தாவேக அரசு கையில் எடுக்கும். அது வரைக்கும் வந்து இணக்கமான ஒரு போக்கை தான் வந்து கடைபிடிப்பாங்க. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, இந்த மாதிரி நிதி வரணும். இன்னொன்று, டிஎம்கே அங்கே போயிடக்கூடாது. அவங்களோட பிஜேபி சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு வகையில் தடுத்து நிற்கிறது. இன்னொரு பக்கம் நமக்கு நிதி வேணும். ஸோ அந்த நிதியை வாங்குறதுக்காகவும் அவங்களோட இணக்கமாக போக வேண்டிய கட்டாயம். அதாவது நேற்று சொன்னதுதான், எதிர்க்கிறதுனா சும்மா எல்லாத்துக்கும் எதிர்க்கக்கூடாது. அவர் அந்த பக்கம் போனார், இவர் இந்த பக்கம் வந்தார், லெஃப்டில் போனார், ரைட்டில் போனாருலாம் எதிர்க்கக்கூடாது. தேவையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், தமிழ்நாட்டுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது உறுதியாக எதிர்க்கணும். அது இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் வந்து எதிர்க்கிறதுன்றதும் அதில் ஒன்றும் பெரிய ஒர்த்லெஸ் தான். அது பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு, சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ அவருக்கு அங்கே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்க பிரதமர் கூட பேசுறதுக்கும் மற்றவர்களோட சொல்றது எல்லாமே அந்த ஐடியாலஜிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம்னா மட்டும்தான் அவங்க வந்து எதிர்க்கிறது. தமிழ்நாட்டோட நலன் பாதிக்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உறுதியாக எதிர்த்தே ஆகணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை தாண்டி சும்மா எல்லாத்துக்கும் எதிர்க்கிறதுலையும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதை இந்த அரசு புரிஞ்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இவங்களுக்கு அதில் எதிர்க்கிறதுலையும் பெரிய கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ், என்ன நடக்கும் தெரியாது. காங்கிரஸோட வேற இருக்கும், இந்த பிரச்சனையெல்லாம் வேற இருக்கு. காங்கிரஸோட இருக்கிறதுனால தான் எம்பி சீட் கூட வாங்கிக்கல. தேவையில்லாம ஒருத்தர் அங்க போய் தேவையில்லாம தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது தேவையில்லாம கையை தூக்கி நானே எதிர்க்கிறேன்னு வரத்துக்கு நீயே எதிர்த்துக்க அப்படின்னு அமுச்சு விட்டதுன்றதும் ஒரு நல்ல மூவ் தான். பார்ப்போம், அடுத்து முடிச்சுட்டு வரட்டும், என்ன எடுத்துட்டு வராரு, என்ன கேட்டிருக்காரு, என்ன கொடுக்குறாங்கன்றத. அதுக்கப்புறம் எங்க கர்நாடகா எங்கேயோ போற கோயிலுக்கு போறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு இவரு சொல்லியிருப்பாரு. யாரு கூட ஒருத்தர் இருக்கார்ல, ஆமா, அவர் சொல்லியிருப்பாரு, கும்பராசி நேயர்களே நீங்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும்னு இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். மேபி இல்ல அந்த ஒரு பழமை வாய்ந்த கோயிலா இருக்கலாம், அங்க கூட போகலாம். நடக்குதோ டேரக்ட். அடுத்தது திமுக இப்போ தனியா நின்றுச்சு, சிபிஐ வெளியில வந்துருச்சு. என்னங்க அதுக்கு திமுக தானங்க சுச்சு சுச்சு சொல்லணும், நீங்க சொல்றீங்க. நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, அவங்க படும்போது ஆட்டம் போடும்போது. அதுக்கு என்ன பண்றது, என்ன இருந்தாலும் 24 நீங்கல்ல பச்சா, அப்போ வலிக்குதா? இன்னும் யாருக்கு? தேமுதிக இருக்கு, மிகப்பெரிய கட்சி. மதிமுக, மதிமுக இங்க இருக்கு, கொங்கு ஈஸ்வரன் இன்ன வரைக்கும் வரல, அதிகாரப்பூர்வமா சொல்லல. 27 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இன்னைக்கு மதிமுக திமுக தானே இருக்கு. அது வரைக்கும் அப்ப திமுக தான், திமுக கூட்டணி தான், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அடுத்த எலெக்ஷன் தனியா நிக்கணும் திமுகவா? இல்ல மதிமுக இல்லைங்க, திமுக மாவு விட்டுருங்க. இந்த திமுக வந்து அடுத்த எலெக்ஷன் எவனையுமே நம்பாத, இனி நாம தான் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா நிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பனா எல்லாரையும் துரத்திடுவாங்க, தேமுதிக கொங்கு ஈஸ்வரன் துரத்திடுவாங்க. ஆமா, நீங்களாம் போய் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏதாவது ஒரு கூட்டணி ஆரம்பிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு. இல்லைன்னா நீங்களும் போங்க, தாவேக்கா கூடயே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து 2 சீட்டு வச்சுட்டு நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க வந்து பிளான் பண்ணுவீங்கன்னா கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. என்ன தைரியம்? சரி, இப்ப பேசிட்டா 10 சீட்டு கொடுத்துருவாங்களா? கொங்கு எலெக்ஷனே இல்ல, அப்புறம் எங்க 10 இல்ல வர எலெக்ஷன்ல ஏதாவது நின்று உள்ளாட்சி தேர்தல் எங்கேயாவது நின்று இல்ல நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களா, அது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து செட் ஆகாது. அந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு நீங்களாம் செட் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு ஏத்துக்க கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, ஐயோவல் கொடுத்துருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துருக்காங்க. நடக்குது இப்ப எப்படி நடக்குது? அது ஏதோ வந்து குருட்டாம நீங்க ஒரு ஃப்ளூக்ல அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் ஃப்ளூக்ல அடிச்சோமோ ஜோக்ல அடிச்சோமோ அது இல்ல விஷயம். அடிச்சோமா கொடுத்தோமா அவ்வளவுதான விஷயம்.
யார் என்னன்றது விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சர், ஷாஜகான் அவர்கள் அமைச்சர், ஆமா உண்மைதானே? காங்கிரஸ்ல 2 அமைச்சரவை இருக்காங்க. உன் வாழ்க்கையிலே நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத சம்பவம் அது. 60 வருஷமா முடிஞ்சே போச்சு, புதைச்சாச்சு. புதைச்சி பால் ஊத்துற டைம் எழுப்பி விட்டு சரி வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் 2 பேரை கொடுத்து உட்கார வச்சு எம்பியும் ஒண்ணு கொடுத்துருக்கு. அப்ப பாத்துக்கோங்க. அப்ப இதெல்லாம் நடக்குது. ஆக நீங்க நடக்க கூடாது, இது நடக்கவே கூடாதுன்னு நினைச்ச விஷயங்களை தான் இன்னைக்கு ஒரு நடத்தி காட்டியிருக்காரு. அதுதான் இப்ப பஞ்சாயத்தா இருக்கு. நடக்க கூடாதுன்னு நினைச்சேனே, நடந்துடுச்சே. வன்னியரசு அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு, ஃபுல்லா எல்லா இடமும் போறாரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து இந்த மலைவாசி மக்கள் நினைக்கிறேன், நரிக்குறவர்கள் நினைக்கிறேன், அவங்கள பார்த்து அவங்களோட கோரிக்கை இவ்வளோ பண்டிலுங்க கோரிக்கை, இது மட்டும் அது பல வருஷமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நிறைவேறினா நல்லா இருக்கும். அவங்களோட ஆசைகள் என்னன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வந்து இப்போ யாருமே இல்லாத இடத்துல ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான்ல, திடீர்னு மைக்கு கிடைச்சா, உங்களுக்கு மைக்கே கிடைக்காது, திடீர்னு ஒரு நாள் மைக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்க இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது, உங்களுக்கு மத்தவங்க மேல உங்களுக்கு இருந்த காண்டு எல்லாத்தையும் இறக்கிடுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. இன்னைக்கு மைக்கு நேத்து மைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, தெரியாதனமா பிடிச்சி வாங்குன்னு மாத்தி, இதுல இருந்து காங்கிரஸ்ல இருந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஜெயிச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு சீட் ஏதாவது கேட்டு வந்துருப்பாங்க. ஜெயிக்கலையே, அதான் பிரச்சனை. ஜெயிக்காதனால வேற வழி இல்லாம அங்கேயே வந்து இருக்காங்க. அது கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் சொல்றாரு, 2 சீட்டு ஜெயிச்சுட்டு திருமாவளவன் வந்து முதலமைச்சராக வந்து ஆசைப்படுறாருன்னு. அவனுக்கு என்னென்னமோ ஆசை வருது, அவருக்கு அது வரக்கூடாது. யாருக்கோ பிரதமர்லாம் ஆகலாம்னு ஆசை வந்திருக்கு. போற போக்கல பிரதமர்லாம் ஆகணும், நாட்டையே காப்பாற்ற போறது நம்ம தான் அப்படின்னு பாவம் பார்த்தா குளத்தூர்லயே முடிச்சுட்டாங்க. அதுக்கும் சிபிஐ வெளில வந்ததுக்கு என்னங்க விஷயம்? சிபிஐ என்ன சொல்றாங்க, இப்ப அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால என்ன ஆக போகுது, ஏதாவது பிரோஜனம் இருக்கும். எங்க இந்தியா கூட்டணி தான் புரிஞ்சுக்குங்க. திமுக இங்க ஒரு கூட்டணி எல்லாம் உருவாக்கல, மதச்சார்பற்ற கூட்டணின்றது இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியில காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், IUML, சிபிஐ, சிபிஎம், மதிமுக அப்படின்னு எல்லா கட்சியும் சேர்ந்தாங்க. இப்போ இந்தியா கூட்டணி ஒண்ணு இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு இந்தியா கூட்டணி இல்ல. அந்த இந்தியா கூட்டணி இருக்கு, அதுல திமுக இல்ல. அப்ப என்ன கூட்டணி இருக்கு? ஒரு கூட்டணியும் கிடையாது. இவங்க ஆல்ரெடி இந்தியா கூட்டணியில இருந்து திமுக வெளியேறிடுச்சு. அப்ப திமுக தான் வெளியேறி இருக்கு, இவங்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரல. ஆனா இப்ப நாங்க கூட்டணி இல்லைன்னு அவர் வந்து சொல்றாரு. அவர் ரொம்ப டீசெண்டா சொல்றாரு, கனி இருப்ப காய் கவர் தட்டுன்றாரு. கனி இருக்கும்போது காய் போல் ஏன் பேசணும்ன்றதுதான். ஆனா நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க, பத்திரிகையாளர்கள், அப்போ நீங்க திமுக இருந்து பிரிஞ்சிட்டீங்கன்னு நாங்க எடுத்துக்கலாம். அவரு தான் சொல்லிட்டார்ல, திமுக கூட்டணியோட இப்ப இல்ல, அதுக்கான தேவை இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாரு. டீசெண்டா முடிஞ்சு போச்சு. நாங்க அப்படி எடுத்துக்கலாமா, நாங்க இப்படி எடுத்துக்கலாமா? அதனாலதான் உங்க சேனல் அங்க இருந்து எடுத்துடுறாங்க ஏதாவது கேள்வி கேட்கும் போது. டம்மி பாவா இல்ல, ரொம்ப டீசெண்டா சொன்னார் வீரபாண்டி. இல்லைங்க, நாங்க இல்ல அந்த கூட்டணியில, நாங்க இப்ப இன்னும் இல்லை. அப்ப நாங்க அப்படி எடுத்துக்கலாமா, நாங்க இப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்கும் போதுதான் எப்படி வேணா எடுத்துக்க, நாங்க டீசெண்டா சொல்றோம் இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்றத. ஏன்னா இப்ப அதுல வேல்யூ இல்ல, எந்த வேலையும் கிடையாது. அந்த கூட்டணியால இப்ப எந்த வேலையும் கிடையாது. எங்க ஆளுங்கட்சி தாவேக்கா, அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க, அந்த அரசுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கு. அப்ப நீங்க இப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா யாரை எதிர்த்து, தாவேக்காவை எதிர்த்து நீங்க வந்து ஆட்சி இது சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்க ஆதரவு கொடுக்குற கட்சிக்கு எதிர்ப்பா பேசுனீங்கன்னா அப்ப உங்க ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது கொலாப்ஸை உண்டாக்கும். இது ஒரு தேவையில்லாத சிக்கல். அதனால சிபிஐ இந்த முடிவுலேருந்து இல்லை, நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்துட்டாங்க. இன்னொரு 1 வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு துரை வைகோ அறிவிக்க போறாரு, இல்லைங்க எங்களை வந்து மானபங்கப்படுத்திட்டாங்க, எங்களுக்கு 3 கொடுத்தாங்க, நாங்களே வாலண்டியரா போய் இந்த இருந்த ஒன்னையும் நாங்களே கொடுத்துட்டு வந்தோம், அதான் நாங்கள் உங்களை வந்து அசிங்கப்படுத்தணும். எங்க அசிங்கப்படுத்தினேன்? நான் போய் ஒன்று கொடுத்துட்டு வந்தேன்ல, அதுதான் அசிங்கப்படுத்துவோம், அதுக்கு பேர் அசிங்கப்படுத்துறதா? சரி ஓகே வச்சுக்க அப்படின்னு சொல்லி. அப்பனா மக்கள் நீதி மையம்லாம் என்ன சொல்லுவீங்க? அது ரொம்ப டீசென்ட், எனக்கு வேண்டாம், எனக்கா ஒன்று கொடுத்தத நீ கொடுக்குறேன்னு கேட்டதுக்குமே எனக்கு வேணான்னு சொன்னதெல்லாம் சரி, நாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு தரோம், அவள் அநேக நிக்க சொல்லுங்க, உதயசூரியன் நிக்க சொல்லுங்க, சீட்டு வேண்டாம், அநேகன்ட்ட நான் பேசிக்கிறேன், அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அது டீசென்ட். வேணா இந்த மாதிரி வாங்கிட்டு 4 வாங்கி 3 அவங்களுக்கு சின்னத்தில் நிற்கிறது நான் வேணான்னு சொல்லிட்டு டீசெண்டாக வந்து விலகி இருந்திருக்கலாம். அதை கமலஹாசன் அவர்கள் பண்ணாரு, ஓகே பரவாயில்ல. மதிமுக அதில் போய் சிக்கிடுச்சு. அவங்க 2024 போய் சிக்கினாங்க. அப்போ ஏதோ அழுது புரண்டு அந்த தீப்பெட்டி சின்னத்தில் போய் தனியாக நின்று காப்பாற்றிக்கிட்டாரு.
இப்போ இந்த சட்டசபை தேர்தலில் 4மே கொடுத்து அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனையா இருக்கு. ஃபியூச்சர்ல இது நடக்கக்கூடாது. இப்போ எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு போகும்போது அட்லீஸ்ட் நமக்கு 1ஓ 2ஓ கிடைச்சதுன்னா நமக்கும் அந்த சான்ஸ் இருக்குல்ல. ஒரு அமைச்சரவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு கட்சியை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத ஏன்னா மக்கள் மத்தியில தெரியும். இன்னாரு இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய அமைச்சர் வன்னியரசு அப்படின்னு இப்போ விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நாளை பின்ன ஏதாவது ஆட்சிகள் மாறும்போது எங்களுக்கு வேணும், நாங்கள் ஆல்ரெடி அமைச்சராக இருந்திருக்கோம், க்ரோ இருக்கு, பிளஸ் கேட்க முடியும். கடந்த ஆட்சி இது மாதிரி பண்ணாங்களா, ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு பண்ணணும், எங்களுக்கு இந்த தடவை 3 அமைச்சர் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு 10 சீட் வேணும், 10 சீட்டு கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் கூட வரேன், இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து உருவாகி இருக்குல்ல. இனிமே தமிழ்நாடு அரசியல் இப்படிதான் இருக்கும். கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி தான் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சிபிஐ அங்க இருக்கிறதுனால எந்த யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து சரி வெளியே போயிடுவோம், எல்லாம் இருக்க போறோம், இங்கதான் இருக்க போறோம், ஹாய் பைன்னு சொல்லிக்க போறோம். இதுல என்ன இருக்கு, சம்சாரம் அது மின்சாரம் தான். எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்தோம், பூவை கசக்கிட்டோம், மோந்து பார்க்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமைனா நாங்க இங்க கரெக்டா வந்துருவோம். அந்த மாதிரி நம்ம இவங்க சம்சார மின்சாரத்துல லட்சுமி சொல்ற மாதிரி தான், கூட்டு குடும்பம்ன்ற அந்த பூவை கசக்கிட்டோம், அப்புறம் எடுத்து மோந்து பார்க்க கூடாது. அது மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒன்னா இருந்தாங்க, ஒரு மனக்கசப்போட இருந்தாங்க. 5 இருந்தாங்க, 4 இருந்தாங்க, 3 இருந்தாங்க, அப்புறம் இனி இல்லைன்னாங்க, இருக்குன்னாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. அது நம்ம இவரு விசு மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து இருந்தாரு, கோதாவரி கோட்டை போடுறி அப்படின்னு சொல்லி எல்லாம் இருந்துச்சு. இப்போ அது இல்லைன்னு ஆகி போச்சு. அதனால வந்து ரகுவரன் அவர் குடும்பத்தோட வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாரு. அடுத்து சந்திரசேகர் இருக்காரு, அடுத்து அந்த சின்ன பையன் இருக்கான், அதெல்லாம் வந்துருவாங்க. ஆல்ரெடி எல்லாம் வந்துட்டாங்க, இந்த மந்த்துக்குள்ள வந்துருவாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. சந்திரசேகர் வந்து வைகோ 27ஆம் தேதி பொதுக்குழுல வந்து கூட்டி சொல்லிடுவாங்க. அதான் அதே முடிஞ்சிடும். அப்படி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, அந்த கோட்டையை அழிச்சு திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு தான் நாங்க இன்னொரு ஜென்சி வச்சிருக்கோம். சொல்லுங்க சார். என்ன மீட்டப் நடந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். ஸ்பீச் எல்லாம் பசங்க ஸ்பீச் ஃபயரா இருக்குது. நான் தௌலத்தா சொல்லுவேன், நான் உதயண்ணா தம்பி, அவன் எனக்கு மட்டும் அண்ணன் கிடையாது, இங்க எல்லாருக்குமே அண்ணன்டா அப்படின்னு இருக்காங்க. மீசைய முறுக்க அந்த படம் ஆதினா தம்பினா, ஆமா நோ ஆதினா தம்பினா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவானுங்க. எனக்கு அப்படி அது தோணல. பூங்காவனத்தோட பையன்டா. பூங்காவனம் யாரு? உதயண்ணாவே ஒண்ணும் இல்லாம உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். உதயநிதியே யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். இதுல உதயண்ணா தம்பின்னு வேற பெருமையா. அதுல என்னங்க தௌலத்து? அதுல என்ன தௌலத்து இருக்கு? போக்கிரி படத்துல சொல்லும் போதே எவ்வளவு கம்பீரமா இருக்குது. இல்லையே, இருந்தாதான் சரி சொல்லுங்கன்னு எல்லாமே. அதுவும் இல்லையே. அதுவும் அவரே பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காராம் சட்டசபைக்கு வர்றதுக்காக. மேகதாதுன்னா என்ன, காவிரி பிரச்சனைனா என்ன, 18ஆம் தேதி லாஸ்ட் டைம் வந்து கலாச்சிட்டு கெத்தா போயிட்டார்ல. வெளிநடப்பு பண்ணிட்டாங்கல்ல. இந்த மாதிரி இப்போ வந்து சிஎம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காராம். லாஸ்ட் டைம் நீ என்ன மொக்க பண்ற மாதிரி பேசிட்டல, இப்போ நான் வந்து ரெடி ஆகிறேன்னு சொல்லி அவர் ரெடி ஆயிட்டாராம். அவர் ரெடி ஆனதை தெரிஞ்சு இவர் வந்து ஐயோ இவங்க என்ன ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நம்ம உட்காந்து கிளாஸ் எடுப்போம் சொல்லி கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கான். எந்தெந்த இது என்ன சப்ஜெக்ட், எதை எடுப்பாங்க, எதை போவாங்க, எதை பத்தி பேசலான்ற நியூஸ் போயிட்டு இருக்கான். அதனால பூங்காவனத்தோட பையன் சொல்லிக்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. ரெண்டாவது அதுல ஒரு தம்பியா ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவருடைய சட்டசபை உறுப்பினர் அவருடைய பையன் வந்து உட்கார்ந்து இருக்காரு. இதோ பாத்தீங்களா எம்பியோட பையன் வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஆமா கொள்கை வாரிசு தான் நாங்க அப்படின்னு. இது என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்க பேசுறாங்க, வந்து பேசும்போது நான் இவங்களோட துணை மேயரோட பொண்ணு. சரி புரியல, அப்ப எல்லாருமே உங்க வாரிசை தான் இறக்கி விட்டுருக்கீங்க. அதுதான் ஜென்சி படம். வாரிசு தான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கு, இவங்க அதுக்கு பின்னாடி தான் இருக்க போறாங்க. அடிமையா இருக்கும்னு சொல்றதுக்கு ஒரு மீட்டப். ஆமா நாங்க பசங்களை வச்சே சொல்லிக்கிறோம். ஆமா, அதுக்கு அந்த வாரிசுகளோட பிள்ளைகள் வந்து முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அதை நடத்துறாங்க. ஆக மொத்தம் நீங்க ஜென்சி மீட்டப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடிமையா இருக்கும்ன்றத தெளிவா எடுத்து சொல்றதுக்கு ஒரு மீட்டப் பண்ணிட்டு போங்க. யாருக்கு என்ன நஷ்டம்? நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களால எதுவும் மாற்றமும் ஒன்றும் கிடையாது. ஸ்கிரிப்டையாவது ஒழுங்கா எழுதி கொடுக்கலாம்ல, அதாவது அதுவும் கிடையாது இல்லையா? எதுலயும் படிச்சனா பார்த்தனா தெரியல. விவேகானந்தர் இருக்கார்ல, விவேகானந்தர் சொல்லுவாராம், அது வரைக்கும் 120 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், ஆமா இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன். 100 இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள், அவர்களை அடிமையாக்கி காட்டுகிறேன்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு.
அது ஜென்சி. அதான் ஜென்சி. டிஎம்கே ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லணும். அதுதான் ஜென்சின்னு சொல்லக்கூடாது, ஜென்சி டிஎம்கேன்னு. ப்ரௌடு கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்க, 100 இளைஞர்கள் எங்களிடம் கொடுங்கள், எப்படி கொத்தடிமையாக்குவது என்றது நாங்கள் காட்டுகிறோம் அப்படின்றான். ஏன்னா விவேகானந்தர் 100 இளைஞர்கள் இந்தியாவை மாத்திரன்னு சொல்றது எங்க இருக்கு? 100 இளைஞர்களுக்கு நாங்கள் திமுக அடிமையாக்கி காட்டுகிறோம்னு சொல்றது எங்க இருக்கு? ஆமாங்க, ஒரு லீடர் தேவை இல்ல. அப்பதானே வந்து இவங்களெல்லாம் வச்சு மேய்ச்சி ஒரு விஷயத்த செய்ய முடியும். இல்லைன்னா ஆளுக்கு நான் தான் ராஜான்னு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த வேலை கெட்டு போயிடும். அதனாலதான் அப்படி சொல்றாங்க, நாங்க கொத்தடிமையா இருந்து கரெக்டா வேலை பாக்குறோம். அவங்களும் பொழப்பு இல்லாம ஜென்சி மீட்டப் அந்த மீட்டப்னு கோயம்புத்தூர் தஞ்சாவூர்னு போட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் வீட்டு காசோ என்னவோ. அந்த சிங்கப்பெண் படை வந்து நேற்றுக்கு பார்த்தோம், ஃபுல்லாகவே களத்துக்கு வந்துட்டாங்க. நிறைய இடத்துல வந்து இருக்காங்க. நம்ம நிறைய வீடியோஸும் பார்த்தோம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒவ்வொரு இடத்துல போய் நிறைய ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும், உடனே வந்து எங்களுக்கு தகவல் கொடுங்க, இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. பார்க்காக இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், இல்லை வந்து பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூல் சைடு எல்லாமே போய் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு. நேற்று நானும் பார்த்தேன். நாங்கள் நான் ஏரியாவுக்கு போகும்போது அங்கே ஒரு 3 பெண் போலீஸ் இருந்தாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய 3 பேர் இருந்தாங்க. ஒரு பாட்டி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் போகும்போது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறதுக்காக போனேன். அப்போ வந்து அந்த பாட்டி நின்று ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த பாட்டியை தூக்கி நடுவில் உட்கார வச்சுட்டு எங்கேயோ போனாங்க. எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. மேபி அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக போனாங்களா என்னன்னு தெரியல. அவங்கள்ட்ட ரொம்ப சிரிச்சு சகஜமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நம்பர் ஏதோ கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒர்க் ஆகுது, எங்கே பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறாங்க. ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி பல இடங்களில் போய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முன்னெடுப்பு. அதன் மூலியமாக வந்து அந்த குற்றங்கள் குறையும்னா அது வந்து பெரிய அளவில் வரவேற்கணும். அதுக்காக தான் அந்த படை அதை வந்து அவங்க சீரும் சிறப்புமாக செம்மையாக செஞ்சு எந்த குற்றமும் வந்து. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் கொத்தூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க. 2023 இந்த ட்ரோன் இதெல்லாம் வச்சு கண்காணிக்கிறதுக்கு வந்து கொண்டு வந்தது திமுக தான் முதல்ல. ஆமா, நம்ம கூட அன்னைக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தோமே, அந்த பொண்ணு ஒருத்தவங்க துரத்திட்டு போனாங்க, பின்னாடியே அந்த இது போச்சு, ட்ரோன் போச்சு, அதுவா? ஆமா, அது எல்லாமே திமுக கொண்டு வந்தது தான். நீங்க வந்து அது வந்து சிங்கப்பெண்ணு சொல்லிட்டு வெறும் ஸ்டிக்கர் விட்டுற ஆட்சி இந்த தாவைக்கா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடு கொத்து சொல்லியிருக்கு. நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்க? நானும் அதான் கேட்டேன். கல்யாண மண்டபத்தில் கூட 2 ட்ரோன் பார்த்துட்டு இருக்கேங்க. இது வரைக்கும் வெளியில கண்காணிச்சு ஒரு ட்ரோன் கூட நான் பார்த்தது கிடையாது. அதாவது எல்லாதான் சொல்றேனே, ஏதாவது ஒன்று எடுத்துட்டா அதுக்கு எங்களுது தான் வாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கா இருக்கு, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்கு, நீங்க தான் காரணம், அதுக்கு நாங்க காரணம் இல்லைன்றது. நல்ல விஷயங்கள் நடந்தா என் பேரை போட்டுக்கன்றது, கெட்ட விஷயமா இருந்தா அவன் பேரை எழுதி வச்சுக்க அப்படின்றது. இது என்ன லாஜிக்கு? சட்டம் உங்களுதுப்பா. இந்த சிங்கப்பெண் படைன்றது உங்களுடைய திட்டம். நீங்க தான் பயங்கரமா உட்காந்து யோசிச்சு உங்க குடும்பமா உட்காந்து யோசிச்சு அதை ரெடி பண்ணீங்க. சூப்பர். அது உங்க பேர்லயே நாங்க எழுதுறோம். இந்த சட்டம் ஒழுங்கு, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்குல்ல, அதையும் உங்க பேரை சேர்த்து எழுதிங்கன்னா அது மட்டும் வேணாட்டாங்க. இது வேணும்னா இதுவும் எடுத்துக்க, இது வேண்டாம்னா இதுவும் உனக்கு கிடையாது, இது அவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு சிங்கப்பெண் படை அங்கங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பல பஸ் ஸ்டாண்டுகள் எல்லா இடத்துலையும் வந்து பேசுறாங்க. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பேசுகிறோம். முடிஞ்சா அவங்க இருக்கும்போது அவங்கள்ட்ட சில டீட்டெயில்ஸை கேட்டு அவங்கள்ட்ட நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதை பற்றி பேசிட்டு கூட நம்ம வந்து பேசலாம். ஸோ அதன் மூலியமா நன்மை நடக்கும் பட்சத்தில் நன்மை நடந்தே ஆகணும். பெண்களுக்கான அந்த குற்றங்கள் வந்து குறையணும் அப்படின்றது தான் அதோடைய நோக்கம். அது நிறைவேறிடுச்சுன்னா சந்தோஷம். நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும். அது வந்து சுணக்கமாக விட்டுறக்கூடாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஏதோ நடந்துச்சு, போட்டாங்க, முடிஞ்சிருச்சு, நம்மளும் சாதாரண போலீஸ் மாதிரி தான் இல்லாமல் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்பெஷலாக அவங்க வந்து கரெக்டாக கையாளணும் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய நோக்கம். அது நிறைவேறிச்சுன்னா சந்தோஷம். அதே மாதிரி இந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டாக இருக்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சரவணன் அவர்கள் வந்து எம்எல்ஏ சரவணன் அவர் வந்து பின்னாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு புகாரும் வந்து அது அந்த புகார் வந்து பெரிய அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியா இருக்கட்டும் பேசியிருக்காரு, இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர் அவர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதை வந்து பேசியிருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடி படையோட முதல் வழக்கே வந்து ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களோட இருக்குன்றது ரொம்ப சிறப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசுறதை தாண்டி அந்த விஷயத்துல உண்மையாவே எம்எல்ஏ அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா, சரவணன் அவர்களுடைய சம்பந்தம் இருக்கு. அவர் வந்து அவங்களும் தாவேக்கா தான். அந்த நிர்வாகி இருக்காங்கல்ல, அவங்க பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு தாவேக்கா ரசிகைன்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சருடைய ரசிகை.
சிஎம் விஜய் அவர்களுடைய ரசிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தாவேகா நிர்வாகிகளால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது செய்தியா இருக்கு. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா தாவேகா இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அந்த எம்எல்ஏ அவர்கள் மீதும் இது இருந்துச்சுன்னா, தப்பு இருந்துச்சுன்னா, அவரும் மிரட்டி ஒருவேளை இதெல்லாம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லி அவர் மேலேயும் கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அந்த செஞ்சாங்கல்ல செயல் அவங்க மேலேயும் கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும்ன்றது தான் எல்லாருடைய கருத்தும். ஆனா இது எல்லாருமே இப்ப சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு இன்னும் ப்ராப்பர் இது ஒன்றும் இதுல தெரியல. ஆனா தாவேகா நிர்வாகிகள்ன்றது கிட்டத்தட்ட உண்மையா தெரியுது. அந்த நிர்வாகிகளை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கணும், உங்களுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும். அதே போல அந்த எம்எல்ஏ மீதும் தவறு இருந்துச்சுன்னா அவரையும் வந்து ஏன் நீக்க கூட செய்யலாம், கட்சியிலேருந்து நீக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை அவரை வந்து ரிசைன் கூட பண்ண சொல்லலாம், தப்பு கிடையாது. ரிசைன் பண்ணி அந்த இடத்துக்கு சேர்த்து ஒரு இடைத்தேர்தல் வச்சுட்டு வந்து போகலாம். ஏன்னா இதெல்லாம் கட்சிக்கு வந்து ஒரு அவப்பெயர். ஏன்னா நீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது இதெல்லாம் பயம் வரும். மக்கள் வந்து ரொம்ப பார்த்து வெறுப்பு வந்து தான் உங்களை வந்து ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான தவறுகளை செய்யறவங்களுக்கு நீங்க உடனடியா நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும். அவங்க எந்த போஸ்டிங்ல இருக்காங்க, எம்எல்ஏ எம்பின்றதெல்லாம் பார்க்கக்கூடாது, அமைச்சர்லாம் பார்க்கக்கூடாது. நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தான் உங்க மேலேயும் இந்த கவர்மெண்ட் மேலேயும் அவங்க மேலேயுமே அவங்களுக்குமே வந்து பயம் வரும். மற்ற அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பயம் வரும். இந்த விசாரணையை மேற்கொண்டு உடனடியாக அதில் வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் எல்லாருடைய இது. அது திமுகவாக இருந்தானே, தாவேகாவாக இருந்தானே, யாராக இருந்தானே எல்லாருமேலேயும் அந்த சேம் நடவடிக்கை தான். அதே மாதிரி தான் இங்கே ஒரு சிங்கப்பெண் அதிரடி அவங்க மூலியமா ஐநாவரத்தில் வந்து ஒரு பாலியல் சிண்டை நடந்து வீட்டில் தனியாக இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதோ பிரச்சனை சுரேஷ்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவரும் தாவேகா சேர்ந்தவரான். முதல் கேஸே பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணோட எல்லாமே தாவேகாவா? எல்லாமே தாவேகாவா? ஆமா. ஏண்டா ஆளுங்கட்சின்னா அவ்வளோ இதுவா திமுறா தெரியல. அது ஆளுங்கட்சி ஆகிட்டாலே ஒரு மாதிரி வந்துரும் போல அப்படி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இல்ல நிறைய அந்த மாதிரி வருது இல்ல. இப்ப இது மட்டும் இன்னைக்கே இல்ல, இதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்கள் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு போக்சோல ஒருத்தர் வந்து கைதானாருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவர் மரியா வில்சன் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து போக்சோல கைதான. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பண்ணக்கூடாதுன்றதுதான் இருக்கு சட்டம். அது நீ பண்ணினா இதுதான் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும், நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்துட்டு பண்ணுற ஒவ்வொரு வேலையும் உங்களை பாதிக்கும். உங்களுக்கு ஒரு எதிர்கட்சி கிடையாது, பல எதிர்கட்சிகள். ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் எதாவது சமாளிக்கலாம், தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. தப்பு பண்ணீங்கன்னா ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் கட்சி ஏதாவது சமாளிக்கும். இங்கே பலமுறை தாக்குதல் இருக்கு, அதனால எல்லாருமே ஆதாரத்தோட வருவாங்க, இது அதுன்னுவாங்க, சிக்கி தான் சீரழிவீங்க. ஏன்னா நீங்கள் இதுவா இல்லை, அவ்வளோ இன்னும் வலுவா இல்லை. நீங்களும் 108 தான் இருக்கீங்க, கூட இருந்து அரசு இந்த அரசு தான் கூட இருக்கு பக்கபலமா. அவங்களும் எப்போ என்ன பண்ணுவாங்கலாம் தெரியாது. அப்போ இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் ஆளுங்கட்சிக்கு வந்து நல்லது. அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து பெரிய டேமேஜை தான் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஏற்படுத்தும். அது இல்லாமல் முதலமைச்சருக்கு பர்சனலாக தான் வந்து பெரிய பிரச்சனையாக வந்து மாதிரியான ஒரு பெரிய வாக்குறுதிகளை கொடுத்து பெரிய நம்பிக்கையோட வந்திருக்காரு. பெண்களுக்கு எதிராக வந்து எதுவும் செய்யக்கூடாது, பெண்கள் வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கப்படுன்ற ஒரு முக்கிய வாக்குறுதியோட வந்திருக்காரு. அதெல்லாம் அவருக்கு தான் பெரிய டேமேஜா போய் முடியுன்றத இந்த கட்சிக்காரங்க மனசுல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கட்சி பணிகளில் மட்டும் ஈடுபடுங்க, தேவையில்லாத பணிகளில் ஈடுபட்டு செருப்படி வாங்கிட்டு போவாதீங்க. அது அப்படிதான். அது நீங்க சொல்ற மாதிரி தான், ஆளுங்கட்சின்னு வந்துச்சுனாலே ஒரு சேர் இருக்குல்ல, அப்படி உட்காந்துக்கிட்டு அதுல உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியா மாதிரி வந்து கொம்பு முளைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்னொரு இதுன்னா, அந்த கண்ணகி நகர்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு குழந்தை வந்து டாக்டர் இல்லாம இறந்துச்சு, வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கர்ப்பிணி பெண் சொல்லிட்டு இருந்தாங்க. அருண்ராஜ் அவர்கள் அதை தீவிரமா கண்காணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்களுடைய எண்ணிக்கை, செவிலியர்களுடைய எண்ணிக்கை, இது எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து வேற ஏதாவது பிரச்சனைகளா இருந்தா பரவாயில்ல, வயிற்றுக்குள்ளேயே இருந்து இறக்குறதுன்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். அது ஏதோ பிரைவேட்ல நடந்திருந்தா கூட அது அவங்களுடைய தவறு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் அங்கே வந்து அது வந்து நடக்குது அப்படின்னும் போது, ஏற்கனவே அரசு மருத்துவமனைகள் மேலேயும் அரசு நடத்தக்கூடிய எல்லா இதுலேயும் வந்து அரசு இதில் அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய ஒரே இடம் டாஸ்மாக் மட்டும்தான். மற்ற எல்லா இடத்துலையும் கம்மியாக தான் இருக்கும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அரசு செயல்படுத்தக்கூடியதுலேயே நம்பி போறது ஒரே ஒரு டாஸ்மாக் தான். நம்பி போறான்னா அவனுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, நம்பி போறான். ஏன்னா அதை தவிர பிரைவேட்ல எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் பெரிய அளவுக்கு இதுவா இருக்கும். இந்த மாதிரி மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், காலேஜ் இதெல்லாம் போறாங்கன்னா அதெல்லாம் நம்பி போறது. நிறைய இடத்துல உங்களுக்கு பைசா இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது உயிர் பலி ஏற்படவே கூடாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த ஆட்சியில மா சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சரா இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சோ, இன்குபேட்டர்ல ஏதோ வச்சு பாக்ஸ்ல போட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் பெரிய அளவுக்கு ஒரு இதுவா பெரிய பேசு பொருளா மாறுச்சு.
ஸோ அந்த மாதிரி நிலை இனிமேல் இருக்கக்கூடாது. அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து இறக்குறதா இருக்கட்டும், இல்லை அங்கே ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இல்லை இறக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க இந்த அரசு முன் வரணும். அதோடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் இதை தீவிரமாக வந்து கண்காணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், மற்ற கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பஞ்சாயத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். அதனால் இதில் தீவிர கண்காணிப்பு இருக்கணும். ஏன்னா மருத்துவர்களுடைய இருப்பை வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்களும் ஏதோ செவிலியர்கள் ஏதோ போராட்டம் பண்றாங்க. போன மாசம் சரியான சேலரி சரியா வரல அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ அவங்களோட பொண்ணை கொண்டு போய் அரசு ஸ்கூல்லே மேல்நிலை பள்ளியிலேயே வந்து அவரும் அங்கதான் படிச்சேன். அதனால நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். என் பொண்ணுன்னு நினைக்கிறேன். பொண்ணையே நான் வந்து அரசு பள்ளியில் தான் வந்து சேர்க்குறாங்க. நல்ல முன்னெடுப்பு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முன் வந்தாங்கன்னா மற்றவர்களும் யோசிப்பாங்க, எம்எல்ஏ பொண்ணே அங்கே தான் படிக்குது, இதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். எல்லாருமே நினைக்கணும். நினைச்சாங்கன்னா அரசு பள்ளிகளும் அந்த அளவுக்கு தரம். முன்னாடி இன்னொரு யாரு அமைச்சரோட அப்பாவா ஜிஹெச்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு ஜிஹெச் உடைய தரமும் உயரணும். அரசு பள்ளிகளோட தரம் உயரும் போதுதான் மக்கள் யோசிக்க மாட்டாங்க. அதாவது பணம் இருக்கிறவங்க கொண்டு போய் பிரைவேட்ல சேர்த்துக்கலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா பணம் இல்லாதவங்களும் அதே இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அந்த யோசனை வருது இல்ல. அதுக்கு காரணம் அங்க நல்லா படிப்பு சொல்லி தருவாங்க, அங்க நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்காதுன்ற அந்த நம்மளுடைய தாட் இருக்குல்ல, பொதுவான எண்ணம் இருக்குல்ல, இங்க நல்லா இருக்காதுப்பா, இங்க செட் ஆகாதுப்பா அப்படின்ற தாட் இருக்குல்ல, அதை மாற்ற வேண்டியது அரசுடைய கடமை. அதை வந்து ஒரு எம்எல்ஏவே முன்னெடுத்திருக்காரு அப்படின்றது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கணும். நல்ல முன்னெடுப்பு. அதே மாதிரி டாஸ்மார்க்கை வந்து தனியார் மயமா கொண்டு வரலான்ற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்குது. பாடா என்னங்க அப்பாடான்றீங்க? நல்ல விஷயம். அங்க இருந்தானே வருது, அங்க இருந்து வரவே வேண்டாம், பார்த்துக்கலாம். ஏன் வேற சோர்ஸ் நீங்க தான் சொல்லுவீங்களே, கனிம வளத்துல எவ்வளவு சோர்ஸ் இருக்கு. இத கூட இதான் பண்ணிடலாங்க. கனிம வளம்லாம் ஒன்ஸ் கனிம வளத்துல நான் அப்படி சொல்லல, அதை உடைச்சி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லல. அதை வைத்து வரக்கூடிய வருமானம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல எவ்வளவோ சோர்சஸ் இருக்கு. அதுல எவ்வளவு சோர்சஸ் இருக்குங்க. நம்ம அந்த சோர்சஸ் உடனே நாளைக்கே அதை ஒன்றும் தனியார் மயமாக்க போறது இல்லை. அதெல்லாம் பேசி முடிவு பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டேஜ் எடுத்துட்டு போய் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ எல்லாம் ப்ராப்பரா முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஏன் இப்பதானே நம்ம கிட்ட இந்த அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்தாலும் நம்மள்ட்ட டாஸ்மாக் வந்து வந்துருக்கு. பிரைவேட்ல தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் பிரைவேட். என்னன்னா பிரைவேட்டுக்கு மாத்தினாலும் அதுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை ப்ராப்பரா பார்க்கணும். இப்போ நீங்க அரசு கவர்மெண்ட் இதுன்னு சொல்றோம், ஆனா இங்கேயும் பிளாக்ல ஓடுது. இப்போ வந்து பிளாக்ல ஓடுறதுலாம் ரொம்ப கம்மியா இருக்கு, மேக்சிமம் பிளாக்ல எல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்ற செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தனியார்ட்ட கொடுக்கும்போது அந்த பிரச்சனை வரக்கூடாது. 12 மணிக்கு நீ திறக்கணும்னா 12 மணிக்கு தான் திறக்கணும். 10 மணிக்கு க்ளோஸ்னா நீ 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணணும். தனியார் நான் காலைல 10 மணிக்கே திறப்பேன், எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நான் வந்து வாங்கிட்டேன், நான் தான் ஓனரு அப்படின்லாம் பேசினாங்கன்னா அதுக்கு வந்து அரசே நடத்திட்டு போயிடலாம். எவ்வளோ அசிங்கமான பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு அரசே நடத்திட்டு போயிடலாம். தனியார்ட்ட கொடுத்தாலும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பார் வந்து தடை பண்ணணும். பார் வந்து இருக்கக்கூடாது. நீ சரக்கு வித்துக்க என்னமோ பண்ணு, ஆனா பார் இருக்கக்கூடாது. ஏன்னா பார் இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் வரும். நீங்க ஒரு காலைல சொன்னது எங்க போய் குடிப்பான், எங்கேயாவது போய் குடிடா. வீட்லயே குடிக்க முடியாதுன்னா பாருக்கு வர்றது, பார்லயே குடிக்க கூடாதுன்னா பாரே இல்லைன்னா நான் எங்க போவேன்? குடிக்காத. அப்ப எங்க தண்டவாளம் எங்கேயோ இந்த பிரிட்ஜுக்கு கீழே இந்த மாதிரி தான் உட்காருவாங்க. அப்புறம் அப்படி உட்கார்ந்துட்டு பொது வெளியில குடிச்சிட்டு போலீஸ் வரும், சிங்கப்பெண் அதிரடி படை வரும், போலீஸே வரும் சைரன் வச்சுக்கிட்டு. என்ன உனக்கு என்ன வேணும்? வீட்டுல முடிஞ்சா உட்காந்து குடி, இல்லையா குடிக்காத, வேலைக்கு போ. நீ காலைல உனக்கு கொழுப்பு எடுத்து போய் காலைல 12 மணிக்கே வந்து நீ குடிப்ப, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. என் வேலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ நானே உடம்பு முடியல, நான் செய்யற வேலையெல்லாம் செஞ்சு பார்ப்பீங்களா? அதெல்லாம் ஒரு கட்டிங் இருந்தால் தான் செய்யவே முடியும்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டேன். ஐயா, அதாவது நீங்க சொல்றபடி இந்த சாக்கடையில இறங்குறவங்க, இந்த செப்டி டேங்க் கிளீன் பண்றதுக்காக இறங்குறவங்க, இந்த மாதிரி கடினமான வேலை செய்யறவங்க வேற வழி கிடையாது. அவங்க வந்து ஏதோ கொஞ்சமா சாப்பிட்டு உள்ள இறங்குனாதான் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. நம்ம ஊர்ல இன்னும் ரோபோட்டிக் வரல அதுக்கு. சாக்கடையை கிளீன் பண்றதுக்கோ இந்த செப்டி டேங்க் உள்ள இறங்குறதுக்கோ இன்னும் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணல. இன்னும் நம்ம வந்து மனிதர்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம். நம்ம வீட்டாளுங்களாலும் அதே மனுஷன் தான், வெளியாளா இருந்தாலும் அதே மனுஷன் தான். அவன் தான் இறங்கி செய்யறான். அப்போ அவனுக்கு அது தேவைப்படுது. ஆனா நீ செய்யற கொளுத்து வேலைக்கும் பெயிண்ட் வேலைக்கும் என்ன ஐயா, நீங்க ஒரு கடினமான வேலையே செய்றீங்க. எல்லா வேலையும் கடினமான வேலை செஞ்சுட்டு வரதான். ஆனா நீ வாங்குற சம்பளமே 500 600 என்னமோ, அதை கொண்டு போய் 300 400 டாஸ்மாக்ல கொடுத்துட்டு போதையை போட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா வீடு எப்படி விளங்கும்?
உன்னைய பார்க்குற பையன் அதே மாதிரி தானே இருப்பான். அப்புறம் நீ காசும் கொடுக்க மாட்டேன், நீ வாங்குறதே கொஞ்சம், அந்த கொஞ்சத்துலையும் கொஞ்சம் தங்க கொடுத்துட்டு கொஞ்சம் தான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அவன் எப்படி அப்புறம் ஸ்கூல் படிப்பான், காலேஜ் படிப்பான்? அப்போ அவனும் உன்னைய மாதிரி வேலைக்கு போய் அவனும் இதே மாதிரி தான் அவன் இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் வீணா போயிருக்குன்றத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அப்போ டாஸ்மாக தனியார் மயப்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, வருமானமும் பிரச்சனை கிடையாது, பார் இருக்கக்கூடாது. இந்த பார்ன்னு ஒரு கலாச்சாரம் வந்ததுனால தான் கும்பலா போய் குடிக்கிறது, சண்டை போடுறது, அங்க போய் பிரச்சனை பண்றது, அங்கேயே சோறு தின்றது, அங்கேயே அங்க ஒரு கெட்டு போன சோறு அவங்க கொடுத்து ஏமாத்துறது, அதுல ஒரு டெண்டர் எடுக்கிறது, அதுல காசு பாக்குறது, நைட்டு பிளாக்ல ஓட்டுறது. உங்களுக்கு ஒயின் ஷாப் மட்டும் இருந்துச்சுன்னா நீ பூட்டி தானே ஆகணும். 10 மணிக்கு க்ளோஸ்னா நீ 10 மணிக்கு க்ளோஸ் போயிட்டே இருக்கணும், கடையை மூடிட்டு போயிட்டே இரு. இனி பார்னு வச்சிருக்கிறதுனாலதான் உள்ள நீங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு பிளாக்ல ஓட்டிட்டு இருக்கீங்க. இதை ஓட்டுறது, ஹாட் ஓட்டுறது, பீர் ஓட்டுறதுன்னு, இதுனா 50 ரூபா எக்ஸ்ட்ரா, இதுனா 30 ரூபா எக்ஸ்ட்ரா நீ ஓட்ட. அப்போ குடிக்கிறவனோட எண்ணம் என்னவா இருக்கு? எத்தனை மணிக்கு போனாலும் நமக்கு கிடைக்கும், நம்ம போய் வாங்கிக்கலான்ற எண்ணம் அவனுக்கு இருக்கு. அப்ப தனியார் மயமாக்குறதுனால அந்த வருமானம் அரசுக்கு வராம போகிறது உண்மைதான். அதுக்கு அரசு வேற சோர்ஸ் ஏதாவது தேடும். ஆனா மக்களுடைய அந்த எண்ணம் கம்மியாகும். பார் இல்லாம இருக்கணும், டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், இதுதான் லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த லிமிட்டில் தான் இருக்கணும். நீ தனியாருன்றதுக்காக 15 வயசு பையனை போய் சரக்கு கொடுக்கக்கூடாது. சேம் இதே ப்ரொசீஜர் தான். 21 வயசுனா 21 வயசு, 18 வயசுனா 18 வயசுக்கு 21 தானே, 21 தான். 21க்கு மேலே தான் நீ கொடுக்கணுன்றதை நீ உறுதிப்படுத்தணும். இங்கே டாஸ்மாக்லேயே அந்த நடைமுறையெல்லாம் பின்பற்றுறது கிடையாது. எவன் கையை நீட்டினாலும் கொடுத்துடுறது, வயசு என்னன்றதெல்லாம் கேட்கறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தனியார்கிட்ட கொடுக்கறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணணும். பார் கலாச்சாரத்தை ஒழிக்கணும். இதெல்லாம் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு. பார்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. எதுக்காக பார் இருக்கு, எதுக்காக இல்லையா, நீங்க தான் ஒயின் ஷாப் வச்சிருக்கீங்க, நீங்க தான் பார் நடத்துறீங்க, அதை வாங்கிட்டு அங்க உட்காந்து குடிச்சிட்டு பின்ன பைக் எடுத்துட்டு போய் ஓட்டும் போது நீங்க தான் பிடிச்சி ஃபைன் போடுறீங்க. இது என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது. பல வருஷமா இந்த லாஜிக் அவனுக்குமே புரியல. நான் விற்கிறது நீங்க, குடிக்க வைக்கிறது நீங்க, குடிச்சிட்டு போற ஏன் மேல ஃபைனை போடுறீங்க அப்படின்னு. அது யாரோ என்ன சார் இங்க மாதிரி பார் இங்க இருக்குது எல்லாம் இது பண்ண பக்கத்துலயே நின்று பிடிக்கிறாங்க, இங்க இருந்து வெளியில. ஆமாயா, இங்க ஒயின் ஷாப் வச்சிருக்கான், 500 மீட்டர் கூட இல்ல, ஒரு போலீஸ் நிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்ல வரீங்களா? அப்புறம் எதுக்கு பார் நடத்துறீங்கன்னு கேட்கறான். அதுக்குதான் சொல்றேன், நீங்க பார்ன்ற கான்செப்டே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பஞ்சாயத்தே இருக்காது. இப்போ 10 பேர் போய் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வேணாம் மச்சான், இது வேலைக்கு ஆகாதா, எங்கடா அதெல்லாம் குடிக்க முடியாதா, விட்றா பாத்துக்கலாம்டா அப்படின்னு போயிடுவான். அதே மாதிரி வீட்டுல போய் குடிக்க முடியாது தெரிஞ்சிரும்னு நினைக்கிறவன் வீட்டுல உட்காந்து குடிக்கிறத ஒரு மாதிரி நினைக்கிறவன் வேணான்ட்டு போயிட்டு இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எங்கே அங்கெங்க நின்று குடிக்கலாம் நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு எல்லாம் போலீஸ். அது அங்கதான் நம்ம அதிகாரிகளோட இது இருக்கு. அவங்கள அலோவ் பண்ணி அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு இது பண்ணாம அங்கிருந்து துரத்தி விடுறதா அவங்களுடைய வேலையா இருக்கணும். அப்படி நடந்தா தனியார் மயமாக்குறதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, தாராளமா ஆக்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் பேசும்போது இந்த டாஸ்மார்க் எல்லாமே மூடினாங்க 7 மதுரையிலேருந்து நினைக்கிறேன், ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அந்த கேளிக்கை விடுதிகள் அந்த இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஸ்கூல் இது பக்கத்துலலாம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு, இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணா நல்லா இருக்கும். பண்ணுவாங்க, டைம் இருக்கு. இப்பதான் 1 மாசம் ஆயிருக்கு, 1 மாசத்துக்கு இப்பதான் தாண்டி இருக்காரு. ஸோ இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு. கண்டிப்பா அதுக்கான பண்றதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கு. இது வெறுமனே ஒரு அரசாலாம் பண்ண முடியாதுங்க, அதுக்கு அதிகாரிகள் தான் ஒத்துழைக்கணும். அதிகாரிகள்ட்ட தான் எல்லாமே தெரியும். அதிகாரிகள் சரியா இருந்தாங்கன்னா அரசு சரியா நடக்கும். அதிகாரிகள் சரியில்லைன்னா அரசு எப்பேற்பட்ட அரசு வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. நேரடியா கடவுளே இறங்கி நான் ஆட்சி பண்றேன்னு வந்தாலும் அதிகாரிகளுடைய துணையோடு தானே பண்ணணும். அந்த அதிகாரிகள் சரியா இருந்தா எல்லாமே சரியா நடக்கும். அதிகாரிகள் ஒத்துழைப்புக்கு மட்டும்தான் ஒரு ஆட்சியை நல்வழியா எடுத்துட்டு போக முடியும். அந்த அதிகாரிகளை இவங்க சரியா வேலை வாங்குறாங்களா, சரியா இருக்காங்களான்றதை செக் பண்றதும் அரசுடைய வேலை. அதையும் அவங்க பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இது எல்லாமே ஒழுங்கா நடக்கும். இந்த ஆட்சி நிலை எந்த ஆட்சியா இருந்தாலும் இதுதான் விஷயம். அதிகாரிகள் அரசுக்கு பயப்படணும், முதலமைச்சருக்கு கட்டுப்பாட்டுல இருக்கணும், அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஆனா அமைச்சர்கள் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி அதுக்கு பெஞ்சமின் அவர்கள் அதிமுகலேருந்து திமுகக்கு போயிட்டாங்க. ஹியூமன் பீயிங். அது போனதுக்கு காரணம் எடப்பாடி அவர்கள். ஏன் அவர் தான் எதுவும் இது பண்ண முடியாதுன்ட்டாராம். 2வது பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தாவேக்காக்கு போனால் சம்பாதிக்க முடியாது, அதனால திமுக நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்காரு. ஒரே பிரஸ் மீட்டா கொடுத்துட்டு இருக்காரு. எங்க தான் போறாரு, என்ன பண்றாரு, எதுக்கு பிரஸ் மீட்டா? எடப்பாடியை முடிச்சு விடணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், எடப்பாடி தான் காரணம். ஆலங்காத்தால குறவாளி வரைக்கும் சோத்தை போட்டு உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்டேன்ற மாதிரி தான் இருக்கு. அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் நியாயம். அவர் எதிர்கட்சியா அவர் குரல் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை, அதை அவர் செய்யறாரு. அதுக்காக நான் அவருக்கு அடிமையா இருக்க முடியாது அப்படின்றது ஓகே. ஆனா அவர் அது மட்டும் தான் செஞ்சாரா?
அவர் உங்களுக்காக குரல் மட்டும்தான் கொடுத்தாரான்றதுதான் கேள்வி இருக்கு. அந்த கேள்வி இப்போ இருக்கு. அவரே கேட்குறாருல, அவர் மேலே இவ்வளோ கேஸ் இருந்துச்சு, என்னாச்சு இப்போ அதெல்லாம் கேட்குறாரு. இவரே கேட்குறாரு, இப்போ இவ்வளோ நாள் வாயவே திறக்கலையப்பா, இப்போ என்ன திடீர்னு வந்து நல்ல படங்க அது. திருமலை. இந்த வில்லன் பேர் என்ன? பட்டாசு பாலா இல்லையே, திருமலைங்க. ஆமா திருமலை. இது இல்ல அரசு. அரசு நீனு பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்துருக்கணும், நீ பாக்கெட்டா சிகரெட் வாங்கி கொடுத்து வளர்த்துருக்கன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அவர் ஏற்கனவே எப்படி இருந்தாரு, அப்புறம் எப்படி இருந்தாருன்றத தெரிஞ்சிருந்திருக்கணும். கடைசியா அவர் போர்டு போட்டாரு, நான் வந்து இந்த கட்சி சப்போர்ட், நான் மக்கள் சப்போர்ட்ன்ட்டாரு. பேச வச்சு வேடிக்கை பார்க்காதீங்க, தட்டி விட்டு போயிட்டே இருங்க. அதெல்லாம் தமாசுன்னு நினைச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல அவர் என்னன்னா, அவர் அப்படிதான். அவரை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும், அவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் இப்படிதான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதையும் மீறி எடப்பாடி நம்ம இதை வச்சு எதாவது பண்ணிடலாம் அது அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல. இப்ப அது வந்து படம் எடுத்து நிக்குது. அதுக்கு யார் என்ன பண்ணுவோம்? பெஞ்சமின் அவர்கள் போனது ஒன்றும் தெரியல. அது ஏன் அப்படி பெஞ்சமின் அங்க போனாருன்றது தெரியல. அவரு அதுவும் காரம்பாக்கம் கணபதி கூடயே போய் செஞ்சிருக்காரு. அவருக்கு தான் காம்படிஷன் மதுரை வாயல் 2 பேர். ஆமா, அவரு என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா பெஞ்சமின்? சரி எல்லாரும் பேசுறது அவர் மட்டும் ஸ்பெஷலா அவரும் பேசியிருக்காரு, அங்க போய் சேர்ந்துட்டாரு. அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட், தாவேக சம்பாதிக்க முடியாது. நம்ம டீ காரன் சொன்னார்ல, எனக்கு அவரை பத்தி தெரியும் அதனாலதான் நான் ஓட்டே போடலன்னாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு புதுசா காக்கா பேரம் ஆரம்பிச்சிருக்கீங்களே, என்ன கதை? அது யாரு? டிடிவி. காக்கா பேரம்னா அது வந்து குதிரை பேரம் மாதிரி இப்போ வந்து காக்கா பேரம் ஆரம்பிச்சிருச்சு. இதை ஆரம்பிச்சு வச்சது தாவேக்கா. அது எப்படி நீங்கள் வந்து எல்லாம் கடைசியில் போகும்போது தான் இது பண்ணுவாங்க. இவர் என்னன்னா ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறது, 5வது வருஷம் நம்ம கடைசி காலத்தில் தான் ரிசைன் பண்ணுவாங்க. இவர் இப்போவே ரிசைன் பண்ண வச்சு கூட்டு போய் அங்கே உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே வாட் ப்ரோ, இதெல்லாம் நாங்கள் பார்க்காததா? நீங்கள் பார்க்காததா? நீங்கள் பண்ணாததா? பார்க்காததெல்லாம் நீங்கள் பண்ணாததா? நீங்கள் பண்ணதை விடவா அவர் புதுசாக பண்ணியிருக்க போறாரு. நீங்களாம் அதில் வந்து உங்கள் ரேஞ்சே வேற. உலகத்திலேயே 20 ரூபாயை டோக்கனாக கொடுத்து ஓட்டு வாங்கின ஒரே பரம்பரை நம்ம பரம்பரை தான் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பண்ண ஒரே நபர். நீங்க படம் எடுக்கிற அளவுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. மண்டேலா படம், மண்டேலா படத்துல வந்து ரெஃபரன்ஸா வைக்கிற அளவுக்கு நீங்க வந்து சம்பவம் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து ஒரு கட்சியை பார்த்து குதிரை பேரம் காக்கா பேரம் இருக்கீங்க. அதெல்லாம் காலம் கொடுமை கதிரவான்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவரெல்லாம் இப்ப எடுக்கிறாங்களே இன்னமும் வந்து இன்டர்வியூல பெரிய விஷயம். சும்மா அவனும் ஒரு சேரை போட்டு 4 பேர் கூட இருந்து சொல்றதுக்கு என்னத்த சொல்றது, அதுக்கு தானே கூப்பிட்டு வர்றது. கத்துங்க, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க அப்படின்றதுதான். வேற எல்லாம் இருக்குன்னு சொல்லுப்பா கட்சியில, இல்லைன்னா இல்லைன்னு ஒரே மூடிடுவாங்க அப்படின்றதுக்காக அப்பப்போ வந்து கத்திட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான் கார்த்திக், இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு பேசின வரைக்கும். இது என்னோட பெர்சனல் எவம்ல. அது ஜோ வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஜோ போய் சொல்றாரு, மடிப்பாக்கத்தில் கரண்ட் வந்துருச்சு, அவர் வந்து லீவ் போடுறதுக்காக இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் ஊத்த நான். மனசாட்சி ஏதோ பொய் சொல்றாருன்னு தான் தோணுச்சு. ஐயா நான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டிட்டேன். ஒரு நாள் போகும், ஓகே, தொடர்ந்தா போவோம். 3 நாள் அவங்க ஆதாரத்தோட அனுப்புறாங்கடா. அனுப்புனாங்க, இவரு போட்டோ கூட இல்ல, வீடியோ கிளிப்போட அனுப்புறாங்க. எல்லாமே கிளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கிளீன் பண்ண சொன்ன. சிடிஆர் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, மடிப்பாக்கத்துல வந்து பவர் கட்டு சால்வ் பண்ணியாச்சுன்னு. எப்போ போட்டிருக்காரு? காலையில தான் போட்டிருக்காரு. அது 8 மணிக்கு போடுவாங்க, அப்பதான் போடுவாரு. நைட் எல்லாம் என்னாச்சுன்னு எனக்கு. அவரு நைட்டு தூங்க வேணாமா? அவர் எந்திரிச்சு பொறுமையா காலைல போட்டுருப்பாரு, நைட்டே சரியாயிருக்கும். நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு வந்து கரண்டே இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அபாண்டமான குற்றச்சாட்டு. இவ்வளவு வன்மம்லாம் வேணாம், பயம் வேணாம். ஒருத்தர் வேற அவர் வேணா போய் ரெஸ்ட் எடுக்கணும், நான் வேணா ஜோ இடத்துல வந்து உட்காந்துக்கிறேன்னு இருக்காரு. ஆசை. இது ஒரு முள் கிரீடம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அதனால வந்திருக்குன்னு நம்புறேன். இன்னைக்கு கரண்ட் போகாதுன்ற ஒரு நம்பிக்கையோட வீட்டுக்கு போறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. தொடர்ந்து கரண்ட் இல்லைன்னா சொல்லுங்க, இங்க வந்துருவேன். அவ்வளவுதான், இன்னைக்கெல்லாம் முடியல என்னால, இதுக்கு மேல தாங்காது பாடி. நைட் ஷூட் ஒன்று போவோம். நைட் ஷூட் காலையில போலாம். நான் எதுவும் பண்ண வேண்டாம், போன் எடுத்து லாகின் பண்ணி லைவ் போயிருவேன் நான் இன்ஸ்டாகிராம்லயா? ஆமா. பண்ண தெரியுமா? தெரியும். கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன். லிங்கேஷ் தான் சொல்லி கொடுத்தான், அவனுக்கே தெரியாது. அவன் பண்றான்ல டெய்லி நைட்டு. ஆமா, மாட்டிக்கலாம். கண்டிப்பாக கார்த்திக் தொடர்ந்து நம்ம பேசுவோம். நாளைக்கு என்ன செய்திகள் இருக்குன்னு பார்த்து தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.